2015 வரை எனக்கு கூட கீழடி தெரியாதுங்க. அதுதான் உண்மை. கீழடிங்கிற ஊர் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் 2014ஆம் ஆண்டு நாங்கள் கலாய்வு மேற்கொள்ளும் போது அந்த இடத்துக்கு போனப்போ தான் ஒரு தொல்லியல் மேடு இருக்கிறங்கிற செய்தி எங்களுக்கு தெரியும். அது அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த கீழடி என்ற இடம் இன்று உலக தமிழர் மத்தியில் பேசு பொருளாக அமைந்துள்ளது என்றால் அதனுடைய அடிப்படை ஆதாரங்கள் தான் இதற்கு மிக முக்கிய காரணம். சமஸ்கிருதத்துக்கான முதல் கல்வெட்டு கிடைக்கிறது அத்திப்பாடாங்கிற இடம். கிபி 1ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட எழுத்து இந்த பிராமி எழுத்து, நம்முடைய தமிழி எழுத்து தான். தமிழி எழுத்து தான் கடன் வாங்கி அவர்கள் பிராமி எழுத்து சமஸ்கிருதமாக எழுதியுள்ளார்கள், பிராகிருதமாக எழுதியுள்ளார்கள். உலகத்திலே ஒரு மொழிக்கான எழுத்து தங்கக்கட்டிகளில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை கைப்பற்றி வைத்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் தெரியாது, அங்கே போய் பிடிச்சிட்டு வந்த போலீஸ்காரங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கு அது தங்கமாகத்தான் தெரியும், மக்களுக்கு தங்கமாகத்தான் தெரியும். எங்களை போன்ற தொழிலாளர்களுக்கு தெரிந்தது அது தமிழின் பெருமை என்பது தான், வேற ஒன்றும் கிடையாது. எந்த எழுத்தும் கிடையாதுங்க உலகத்தில், எந்த எழுத்தும் தங்கத்தில் கிடையாது. ஆனால் தங்கக்கட்டியில் தன்னுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கான். போகுயி ஏ குன்றி கோதை என்ற ஒரு பெண்ணின் பெயரை எழுதியிருக்கான். அப்படி 7 கட்டிலையும் ஒரே மாதிரி பேர் எழுதி வச்சிருக்கான். நான் சொன்னேன், எங்களுக்கு தங்கம் முக்கியம் இல்லை, நீங்கள் எவ்வளோ கிராம் பிடிச்சிங்கிறது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு முக்கியம் அந்த 7 கட்டிகளில் பேர் இருக்கு இல்லைங்க, அதுதாங்க முக்கியம். அதுதான் எங்களுக்கு வேண்டும், அதுதான் வரலாற்று தொன்மை. இந்த வரலாற்று தொன்மைகளைத்தான் நாம் தோண்டி எடுக்க வேண்டும். அறிவியலோடு ஒத்துப்போன ஆய்வு, இத்தனை காரணங்களால் இந்த ஆய்வு எடுக்கப்பட்டது, இது ஏன் இந்த ஆய்வு செய்யப்பட்டது, எவ்வாறு இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த முறையில் அகழாய்வு செய்தோம், அதில் கிடைத்த தரவுகள் என்ன, ஒவ்வொரு மண்ணடுக்கிலும் இந்த தரவுகள் என்ன சொல்கின்றன, அந்த வளர்ச்சி எவ்வாறு இருந்தது, இதற்கு முக்கிய காரணியாக எவை இருந்தன, எந்த கால்நடைகள் இருந்தன, எந்த தாவரங்கள் இருந்தன, அத்தனையும் பகுப்பாய்வு செய்து ஒரு அறிக்கையை நாங்கள் தயாரித்துள்ளோம். அந்த தயாரித்த அறிக்கையை மாற்ற சொன்னால் என்னால் மாற்ற முடியாது. அதுதான் என்னுடைய கடைசி முடிவாக நான் சொன்னேன். இன்னைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு சங்கத்தமிழனின் தொன்மை பேசணும். ஏன்னா ஒரு சர்ச்சையான ஒரு காலகட்டம், இந்த ஒரு சர்ச்சையான காலகட்டத்தில் 2வது இடத்தில் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு. முதல் இடம் இந்த சர்ச்சை ஆரம்பித்த பொழுது நான் பேசுவதை தவிர்த்திருந்தேன். ஆனால் உச்சநீதிமன்ற தமிழ் நீதிபதிகள் இலக்கிய கழகம் அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ் வழக்கறிஞர்கள் முன்னால் பேசுகின்ற ஒரு பெருமை எனக்கு முதல் முறையில் கிடைத்தது இந்த கடந்த மாதம் 25ஆம் தேதி. அங்குதான் இந்த சர்ச்சையின் நடுவிலே பேசினேன். அதற்கு அப்புறம் சர்ச்சைக்குள்ளே இன்று வந்து நான் ஈரோட்டில் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது சர்ச்சை அல்ல, அதுதான் என்னை பொறுத்தளவு நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. ஒரு இனத்தின் தொன்மை என்பது அந்த இனம் என்றைக்குமே தேடிக்கொண்டிருக்கும், அது உண்மையான ஒரு செய்தி. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த தமிழர் என்ற இனம் தன்னுடைய தொன்மையை தேடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய செயல்தான் இன்று நமக்கு ஆதாரப்பூர்வமாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. அதை நான் பெருமையாகத்தான் பேசணும், அதை பெருமையாக பேசணுமே தவிர நம்ம ஒரு சர்ச்சை கண்ணோட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் எனக்கு தொலைபேசியில் இந்த தொடர்பு கொண்டார். ஒரு பத்திரிகை செய்தி வந்துள்ளது, மத்திய அரசு உங்களுடைய அறிக்கையை வெளியிடுவதாக உள்ளதாக பத்திரிகை செய்தி வந்துள்ளது, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு தெரியவில்லை, வெளியிட்டால் மகிழ்ச்சி என்றேன். ஏனென்றால் வெளியிடப்பட வேண்டும் ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டால் அந்த ஆய்வு மக்களுக்குத்தான் போய் சேருமே தவிர எனக்கு சொந்தமானது கிடையாது. அதை நான் ஒரு பணியாளனாக இருந்து பணி செய்தேனே என்பதை மட்டும் தான் நான் இங்கு குறிக்க வேண்டும் என்று சொன்னேன் அவரிடம். நான் இப்போ மேடையில் இருக்க காரணத்தால் எதையும் எனக்கு தெரியாது, நான் அப்புறமேல் பேசுகிறேன் என்று அவற்றை சொல்லிவிட்டேன். ஏன் நாம் இவ்வளவு நம்முடைய வரலாற்றை நிரூபிப்பதற்கு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற ஒரு பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு இனம் தமிழினம். அந்த இனத்தை தவிர வேற எந்த இனமும் இந்த உலகத்தில் தன்னை மூத்த குடின்னு சொல்றதே கிடையாது, பேசுறதே கிடையாது. ஏன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கவங்க கூட பேசுறது கிடையாது. உலகத்திலே மனிதன் தோன்றிய இடம் வந்து ஆப்பிரிக்கா தான். சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணது வந்து ஆப்பிரிக்கா தான். ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் கூட பேசுவது கிடையாது. ஆனால்
அந்த ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதனின் வழிவந்தோர் நாங்கள் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த மொழி நம்மை பேச வைக்கிறது. அதுதான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த தமிழ் மொழி தான் நம்மளை பேச வைத்து கொண்டிருக்கிறது. மிக பழமையான மொழி, உலக மொழிகளிலே மிக பழமையான மொழியை தமிழ் மொழியாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அதன் வரலாறு எவ்வளவு பெருமையானது என்பதை நாம் உணர்ந்து அறிய வேண்டும். அதைத்தான் நாம் இங்கு சொல்லி கொண்டிருக்கிற செய்தி. இது நாள் வரை நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கோம். இது நாள் வரை நம்மளை போல உலகத்தில் யாரும் பட்டிமன்றம் போட்டு நம்முடைய மொழி பெருமையை நம்ம பேச முடியாதுங்க. இப்போ நம்முடைய விஜயன் பேசிய அழகை பார்த்தீங்கன்னா சொக்கி உட்காந்துருவோம். நம்ம அவருடைய பேச்சின் அழகை கேட்டோம்னா நம்மளால் அவ்வளோ ஈர்ப்பாக இருக்கும், அவ்வளோ கருத்து சுவையுடன் அவ்வளோ ஈர்ப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஆனால் இந்த உலகம் நம்மளை ஆதாரங்கள் கேட்கின்றன. அதுதான் மிக முக்கியம். நம்ம என்ன ஒரு மொழியை நீங்கள் பேசினா கூட உங்களோட மொழி பழமையானதா என்பதற்கு உலகம் ஆதாரத்தை கேட்கத்தான் செய்யும். அதை நாம் ஏன் கேட்கிறது என்பதை நாம் கேள்வி கேட்க முடியாது. கேட்கின்ற ஆதாரத்தை நாம் தேடி கொடுக்க வேண்டும். அந்த செயலில் நாம் ஒரு தொய்வை நாம் கண்டுள்ளோம் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளாக நாம் ஒரு தொய்வை கண்டுள்ளோம். அதன் காரணமாகத்தான் நம்முடைய வரலாற்று உண்மைகளை வெளிச்சொல்வதில் இந்த தத்தளிப்புக்கு நாம் உள்ளாகி கொண்டிருக்கிறோம். இதே ஒரு 70 ஆண்டுகளுக்கு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் தொடங்கி இருந்தோமே ஆனால் இன்னைக்கு நம்முடைய பெருமை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், எல்லாரும் பேசி கொண்டிருப்பார்கள். அதுதான் உண்மை. ஐயா ஸ்டாலின் குணசேகரன் ஐயா சொன்னார். அவர் இப்போ தான் மதியம்தான் பார்த்து அவர் பேசும்பொழுது சொன்னேன், 2015 வரை எனக்கு கூட கீழடி தெரியாதுங்க. அதுதான் உண்மை. கீழடிங்கிற ஊர் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் 2014ஆம் ஆண்டு நாங்கள் கலாய்வு மேற்கொள்ளும் போது அந்த இடத்துக்கு போனப்போ தான் ஒரு தொல்லியல் மேடு இருக்கிறங்கிற செய்தி எங்களுக்கு தெரியும். அது அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த கீழடி என்ற இடம் இன்று தமிழர் மத்தியில் பேசு பொருளாக அமைந்துள்ளது என்றால் அதனுடைய அடிப்படை ஆதாரங்கள் தான் இதற்கு மிக முக்கிய காரணம். அங்கு கிடைத்த ஆதாரங்கள் தான். அந்த ஆதாரங்கள் நம்முடைய சங்க இலக்கியத்தின் பெருமையை எடுத்து சொல்கின்றன. அதான் நம்ம முக்கியமாக சொல்லணும். ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்களை போல ஒரு இலக்கியங்கள் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. உலகத்தில் எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன, எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன. ஆனால் அத்தனை மொழி இலக்கியங்களும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இறையியல் கோட்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு இலக்கியமாகத்தான் இருக்கும். எல்லா இலக்கியங்களும் பெரும்பாலும் இறையியல் சம்பந்தப்பட்ட இலக்கியங்கள் தான் இருந்தன. ஏனென்றால் மதங்கள் தோன்றிய பின் தோன்றிய இலக்கியங்கள் இறையியல் கோட்பாடை தான் கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய சங்க இலக்கியம் அவ்வாறு கிடையாது. சங்க இலக்கியம் ஒரு மனிதத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம். அதை நாம் மிகவும் விரும்பி படிக்கணும். ஆனால் படிக்கிறது இல்லை. அறிவுமதி ஐயா கேட்டிங்கன்னா அவர் விளக்கி சொல்லுவார், எப்படி மனிதம் எவ்வாறு இருந்தது, அகத்திலும் புறத்திலும் மனிதம் எவ்வாறு இருந்தது என்பது அவருடைய பேச்சு ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளவு பெருமைகளை கொண்ட இந்த இலக்கியம் ஆதாரங்களை சொல்லி சென்றுள்ளது. பல ஆதாரங்கள் நம்மிடம் புதைந்து கிடக்கின்றன. ஆனால் அந்த ஆதாரங்களை இதுவரை நாம் சரியாக அந்த இலக்கியத்தோடு ஒப்பிடவில்லை. ஒப்பிடாத காரணத்தினால்தான் இத்தனை சங்கடங்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டு அகழாய்வு கீழடிக்கு முன்னாடி நடக்கலையான்னு எல்லாரும் கேட்பாங்க. நடந்திருக்கு, யாருமே சொல்லலை. இந்த மண்ணிலே நடந்திருக்கு. நம்ம ஈரோட்டு மண்ணில் கொடுமணல் நடந்திருக்கு. கொடுமணலில் நடந்த ஆய்வு ஈரோட்டு மக்களுக்கே தெரியுமான்னா கூட தெரியாது. அதான் முக்கியம். கொடுமணலில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக 3 நிறுவனங்கள் ஆய்வுகளை செஞ்சுருக்காங்க. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை செஞ்சுருக்காங்க, தமிழக தொல்லியல் ஆய்வுத்துறை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு தெரியும் கொடுமணலை பற்றி யாருக்கு தெரியும்? ஆனால் பதிட்டுப்பத்தில் பாடப்பட்ட இடம் கொடுமணம் என்று பாடப்பட்ட இடம். ஏனென்றால் ஒரு தொழிற்கூட நகரமாக இருந்துள்ள இடம். இந்தியாவிற்கே இல்லைங்க, உலகத்துக்கே பெரில்னு சொல்லுவாங்க. ஒரு பச்சை மரகதக்கல்லை இங்கிருந்து தான் ரோமானியத்துக்கு ஏற்றுமதி செய்த இடம் இந்த கொடுமணல். யாரா சொல்லியிருக்காங்களா? ஏன்னா ரோமானிய இலக்கியங்கள், ரோமானிய ஆவணங்கள் இதை பதிவு செய்து வைக்கின்றன. இந்த பெரில் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொருள் இங்கு செய்யப்பட்டு இங்கிருந்து அங்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அதுவும் முசிறி என்று சொல்லப்படுகின்ற துறைமுகம் வழியாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்ற தகவலை நமக்கு அந்த பேப்பரைசிஸ் என்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது. அப்போ அவ்வளோ சிறப்பு வாய்ந்த
ஒரு இலக்கியம் என்றைக்குமே போய் சொல்லியிருக்குமா? சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. பல உண்மைகளை நமக்கு சொல்லி சென்றுள்ளன. அதற்கான ஆதாரங்களை நாம் தேடி அதை சரியாக முறையாக அதை நம் தொல்லியல் ஆய்வுகளோடு ஒப்பிடவில்லை. ஒப்பிடாத காரணத்தினால்தான் இந்த பிரச்சனை நமக்கு வந்தது என்பதை நாங்கள் எடுத்து சொன்னோம். அதனால்தான் இன்று கீழடி பேசப்படுகிறது. கீழடி இன்று சங்க இலக்கியத்தோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. ஒப்பிடப்பட்ட காரணத்தினால்தான் தமிழின் பெருமையை அது உயர்த்தி பிடிக்கிறது என்றை நான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா கீழடிங்கிறது பார்த்தோம்னா ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் தான். அது நான் சொன்ன மாதிரி எனக்கும் தெரியாத இடம்தான். ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். ஏன்னா என்றைக்குமே ஒரு ஆய்வு என்பது பார்த்திங்கன்னா ஒன்றை தொலைச்சா தாங்க இன்னொன்று தேடுவோம் நம்ம. அது நேச்சுரல். என்றைக்குமே ஒன்று தொலைந்தால்தான் இன்னொன்றை தேடுவது நம்முடைய பழக்கம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா உங்களுக்கு, ஹரப்பா முகந்தாரம் மட்டும் இன்றைக்கி இந்தியாவில் இருந்திருந்தால் யாருமே மற்ற ஆய்வுகளை இந்தியாவில் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இந்தியாவில் எந்த ஒரு ஆய்வுகளும் நடந்திருக்காது. அந்த ஹரப்பா முகந்தாரம் என்ற இடங்கள் 1924 சர் ஜான் மார்ஷல் கண்டுபிடித்தார். அந்த இடம் துரதிர்ஷ்டவசமாக பாகிஸ்தானுக்கு சென்று விட்டது. பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு சென்ற காரணத்தினால்தான் அந்த 2 இடங்கள் இழந்த வெற்றிடம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை பல ஆய்வுகள் செய்ய வலியுறுத்தியது. அதுதான் மிக முக்கியம். அதை யாருமே நினச்சி பார்க்குறது இல்லை. அந்த 2 இடம் காணா போனது, நம்மளை விட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை பல தொல்லியல் ஆய்வு நிறுவனங்களை நிறுவுறாங்க. குறிப்பாக அது அனைத்தும் வட இந்தியாவில் தான் நிறுவப்படுகிறது. ஏன்னா வட இந்தியாவில் தான் நிறுவுறாங்க. ஏன்னா அந்த 2 ஆய்வு இடங்கள் மிக முக்கியமான ஆய்விடங்களாக கருதப்பட்டது. ஏனென்றால் உலகத்திலே 4 நாகரிகம் தான் மிக முக்கியமான நாகரிகங்கள். ஒன்று சிந்து சமவெளி நாகரிகம், இன்னொன்று எகிப்திய நாகரிகம், இன்னொன்று மெசபடோமிய நாகரிகம், இன்று மஞ்சளாற்றங்கரை நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற 4 நாகரிகங்கள் தான் உலகத்திலே முதல் கட்ட நகர நாகரிகம் என்று பட்டியலிடப்பட்ட நாகரிகங்கள். இதற்கு முன்னால் எந்த நகரங்களும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்படவில்லை என்பதுதான் அந்த கருதுகோள். அந்த கருதுகோள்களிலே மிக முக்கியமாக கருதப்படுவது சிந்து சமவெளி நாகரிகம். எகிப்திய நாகரிகத்தை விட மெசபடோமிய நாகரிகத்தை விட பின்னோக்கி செல்கின்ற ஒரு நாகரிகமாக இன்று சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கிறது என்பதுதான் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஹரப்பா மொகஜதாரா என்ற 2 இடங்களில் மட்டும் நின்று விடவில்லை. கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட நாகரிகமாக அது இருந்துள்ளது என்பதுதான் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னால். இன்னைக்கு பார்த்தோம்னா 2025 நாம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, சிந்து சமவெளியை சார்ந்த இடங்கள். அது எவ்வாறு நிகழ்ந்தது? அந்த 2 இடம் போனது தான். அந்த 2 இடத்த நம்ம அவங்களுக்கு கொடுத்தனால ஆய்வுகளை நாம் அதிகப்படுத்தினோம். அதன் விளைவாக ஆப்கானிஸ்தான் முழுவதும் தேடப்பட்டன, பஞ்சாப் முழுவதும் தேடப்பட்டன, ராஜஸ்தான் தேடப்பட்டது, குஜராத், ஹரியானா போன்ற பகுதிகள், அதே போல் பலுச்சிஸ்தான் பகுதிகள், பாகிஸ்தானில் உள்ள பகுதிகள் அனைத்தும் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டது. ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டனால்தான் இத்தனை இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இத்தனை இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதின் மூலம் அதன் பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட நாகரிகம் என்று சொல்கிறோம். இது போன்ற ஒரு பெரிய நாகரிகம் உலகத்தில் எந்த நாகரிகத்திலும் கிடையாது. எகிப்திய நாகரிகத்திலும் கிடையாது, மெசபடோமிய நாகரிகத்திலும் கிடையாது, சீன நாகரிகத்திலும் கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு நாகரிக கட்டமைப்பு உருவாக்கியுள்ளார்கள். உருவாக்கியவர்கள் யார் என்பதுதான் இன்று நாம் என்று கண்டுபிடித்தோமோ அன்றிருந்து ஒரே செய்தியை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த திராவிட பழங்குடிகள் தான் இந்த நாகரிகத்தை உருவாக்கினார்கள் என்ற செய்தி. அது உண்மை. ஏனென்றால் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன்ங்கிற ஒரு ஆதி தொல் பழங்குடிகள் கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளாக நம்முடைய இந்திய நிலப்பரப்பில் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து வருகின்ற பழங்குடியின் மரபணுவு கிடைக்கின்ற இடமும் தமிழகம்தான். தமிழகத்தில் தான் அந்த 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் வாழ்ந்து அதற்கான மரபணுவும் கிடைக்கிறது. விருமாண்டி என்பவரின் ரூபத்தில் அந்த மரபணுவு கிடைத்துள்ளது. அதை மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் லண்டனில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அந்த மரபணுவை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தார். 60,000 ஆண்டுகளாக ஒரு மக்கள் இனம் வாழ்ந்து வருகிறது. அதனோடு மெசபடோமியா என்று சொல்லப்படுகின்ற வளமான ஒரு பிறைநிலா பகுதியிலிருந்து வந்த அந்த விவசாய குடிகள் இணைந்துதான்
இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கினார்கள் என்ற ஒரு கருத்து நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த கருத்து இன்று ராக்கிகடி என்ற இடத்தில் செய்யப்பட்ட DNA மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் திராவிட பழங்குடிகள் தான் என்பது உறுதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவர்கள்தான் இன்று எல்லா இடத்திலும் இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மொழிதான் அவர்களுக்கு மாறி உள்ளதே தவிர அவர்கள்தான் இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களின் மூல மொழி தான் நம் ஆதி தமிழ் மொழி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கான செயல்தான் இந்த தொல்லியல் ஆய்வுகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா தொல்லியல் ஆய்வு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், நீங்கள் இலக்கியத்தை எடுத்தால் கூட இலக்கியத்தில் பொய் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இலக்கியத்தில் கட்டுக்கதைகள் இருக்குது, பொய் இருக்குது, புனைவுகள் இருக்குது. அதை முழுமையாக நம்புவதற்கு இல்லை. கல்வெட்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வெட்டுகள் மேக்சிமம் நிபந்தம் தான். யாருக்காவது பத்திரம் எழுதி நீ ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குற மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி தான் கல்வெட்டுகள் செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் கல்வெட்டுகள் என்பது ஒரு நிபந்தங்களை கொடுக்கின்ற செய்திகளை மட்டும்தான் பெரும்பாலும் கூறுகின்றன தவிர ஒரு முழு வரலாற்றை குறிப்பிடுவது கிடையாது. அதே போல் நாணயவேலில் அரசனுடைய பெயர் இருக்கும், அவனுடைய சிம்பிள்னு சொல்லப்பட்ட சின்னங்கள் இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது. அதே போல் வழி வந்த செய்திகளிலும் புனைவுகள் இருக்கும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த செயல்களால் தான் தொல்லியல் சார்ந்த ஆய்வுகளில் கிடைக்கின்ற பொருட்களை ஆணித்தரமாக நம்புகின்றது இந்த உலகம். அதற்கு மிக முக்கிய காரணம் நம் மூதாதையர்கள் விட்டு சென்ற பொருட்கள் தான் அவை, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்தினார்கள், உபயோகித்தார்கள், அந்த பொருட்களை இங்கு விட்டு சென்று உள்ளார்கள். அந்த பொருட்களை எடுத்துத்தான் அதை வைத்து நாங்கள் வரலாற்றை படைத்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அவை பிரைமரி எவிடன்ஸ் என்று கருதப்படுகிறது, முதன்மையான தரவுகள் என்று கருதப்படுகின்றன. அந்த முதன்மையான தரவுகள் வைத்து சொல்லுகின்ற வரலாறு உண்மையான வரலாறாக இங்கு கருதப்படுகிறது. மற்ற என்ற வரைத்த வரலாற்றையும் இந்த உலகம் எடுத்துக்கொள்வதாக இல்லை. ஏனென்றால் நம்முடைய சங்க காலத்து இதனால்தான் யாருமே ஒத்துக்கலைங்க. அதுதான் உண்மை. சங்ககால இலக்கியங்கள் இவ்வளோ சொல்லுகின்றன, இவ்வளோ பேசுகின்றன. ரோமிலா தாப்பர் போன்ற வரலாற்று அறிஞர்களும் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் சங்க இலக்கியத்தை போற்றி பேசுகிறீர்கள், அதில் பல ஆதாரங்கள் இருக்கின்றன, அதை நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த ஆதாரங்கள் ஏதாவது தொல்லியல் எச்சங்களோடு ஒப்பீடு செய்துள்ளீர்களா என்றால் அதற்கு பதில் நம்மிடம் இல்லை. அந்த காரணத்தினால்தான் உங்களுடைய வரலாற்று தொன்மையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற கருத்தை சொன்னார்கள். அந்த கருத்தை சொன்னதை மாற்றிய இடம் கீழடி என்பதைத்தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் ரோமிலா தாப்பர் போன்ற அறிஞரே ஒத்துக்கிற முறையில் அந்த கீழடி அகழாய்வுகள் நடந்தன. எனக்கு 2015-16 ஆண்டு இந்த கீழடி அகழாய்வு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை அந்த பேரறிஞர் ரோமிலா தாப்பர் முன்னால் அதை அவருக்கு வழங்குவதற்கான சொற்பொழிவாற்றுவதற்கான வாய்ப்பும் எனக்கு கேரள பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தது 2016 டிசம்பர் மாதம். அப்பொழுது முசிறி என்ற நகரமும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் நாம் முசிறி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிகிட்டு இருப்போம், முசிறிங்கிற ஒரு துறைமுக நகரம். அந்த துறைமுக நகரம் இன்றைக்கி கேரளாவில் பட்டினம் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அங்கிருந்து தான் பல மேற்கத்திய நாடுகளுடன் தொடர்புகள் கொண்டதற்கான, வானியல் தொடர்புகள் கொண்டதற்கான அனைத்து ஆதாரங்களும் நமக்கு கிடைத்தன. அதை அகழாய்வு செய்தவர் தான் இதை ஏற்பாடு செய்திருந்தார். பேராசிரியர் செரியன் என்பவர் தான் அந்த பட்டினம் என்ற இடத்தை கண்டுபிடித்திருந்தார். அந்த பட்டினம் என்ற இடம் சங்ககால முசிறி என்ற துறைமுகம், ரெண்டுமே சிறப்பு மிகுந்த இடங்க. என்று பார்த்தீங்கன்னா முசிறிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா பெரியார் நதியின் முகத்துவாரம். அதே போல் நம்ம வைகை ஆற்றின் முகத்துவாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகன்குளம்னு ஒரு இடம் இருக்கும். ரெண்டுமே மிக முக்கியமான துறைமுக நகரங்கள். அந்த மாதிரி ஒரு துறைமுக நகரங்கள் தான் நம்முடைய தமிழகத்தை வளமைப்படுத்திய நகரங்களாக கருதப்பட்டன. அந்த முசிறியை அவர் தோண்டிய செரியன் அவர்கள், நீங்கள் கீழடி ஆய்வு செய்துள்ளீர்கள், நான் முசிறியை ஆய்வு செய்துள்ளேன், நம்முடைய 2 ஆய்வுகளும் ரோமிலா தாப்பர் தான் தலைமை தாங்குகிறார், நாம் அவர் முன்னால் தான் இந்த 2 ஆய்வுகளை பற்றி கருத்தரங்கத்தில் பேச வேண்டும் என்றார். நான் அதை மறுக்கவில்லை. உடனே அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு நான் பேசினேன். அன்று அவர் உணர்ந்தார், நாம் தவறு செய்து விட்டோம், நாம் இலக்கியத்தின் அடிப்படையில் நான் இதனால் வரை பேசிக் கொண்டிருந்தோம், அதை நாம் மறுத்து இந்த இலக்கியத்தை நாம் தொல்லியலோடு ஒப்பீடு செய்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் தமிழின் பெருமை நமக்கு தெரிய வரும் என்பதை அவர் உறக்கச் சொன்னார். அந்த ஒரு கருத்து மாறுதலை அவருக்கே ஏற்படுத்தியதுதான் கீழடி. அதுதான் மிக முக்கியம். ஒரு தொல்லியலாளர் தான் இல்லை என்ற ஒரு கருத்தை ஏற்கின்ற ஒரு கருத்தாக மாற்றிய இடம் கீழடி. அந்த ஆய்வுகள் தான் இன்று பேசப்படுகின்றன.
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட இடங்கள் ஆய்வு செஞ்சுருக்காங்கங்க. யாருக்காக தெரியுமா? யாருக்குமே தெரியாது. யாருக்குமே. எங்களை போல தொல்லியலாளர்கள் கூட நாங்கள் ரெஃபரன்ஸ் அடித்து கடைசியில் தேடுவோம். தேடினா கிடைக்கும். ஆமாம், இந்த இடம் தோண்டியிருக்காங்க, இந்த ஆண்டு தோண்டியிருக்காங்க, அது பற்றி ஏதாவது குறிப்பு இருக்குன்னா குறிப்பே கிடைக்காது. பெரிய பிரச்சனைகள் நம்ம ஆய்வு செய்வோம், ஆய்வு குறிப்புகள் வெளியிடுவதே கிடையாது. அந்த வெளியிடாத காரணத்தினால்தான் வரலாற்று உண்மைகள் புதைந்தே இருக்கின்றன. இன்னும் அந்த புதைந்திருக்கின்ற காரணத்தினால் வரலாற்று உண்மைகள் நம்முடைய வரலாற்று பாடப்புத்தகங்களில் கொண்டு வர முடியவில்லை. அதை வைத்தால் தான் நாம் மாணவர்களுக்கு சொல்லித்தர முடியும். அந்த செயலை நாம் செய்ய மாட்டேங்கிறோம். அதை செய்யாமல் இருக்கிற காரணத்தினால் தான் வரலாற்றில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் வரலாறு படிக்கணும்னு கேட்பாங்க. வரலாறு ஏன் படிக்கணும்? யாருக்குமே எந்த ஒரு டிகிரியும் கிடைக்காதான் கடைசியில் போய் படிக்கிறது தானே வரலாறும்பாங்க. கண்டிப்பாக நம்ம மனநிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் வரலாறு என்பது ஒரு தனி மனித சம்பந்தப்பட்டது அல்ல. இது ஒரு சமூகம் சம்பந்தப்பட்டது, ஒரு நாடு சம்பந்தப்பட்டது. ஒரு நாட்டிற்கு வரலாறு என்பது இன்றியமையாத ஒரு தேவையாகும். ஏனென்றால் ஒரு அடி நீங்கள் முன்னெடுத்து வைக்க வேண்டுமென்றால் 2 அடிகளை பின்னோக்கி நீங்கள் நோக்க வேண்டும். நோக்கினால்தான் ஒரு அடி நீங்கள் முன்னெடுத்து வைக்க முடியும் உங்கள் வரலாற்றில். வரலாறு இல்லாமல் எந்த நாகரிகமும் இந்த உலகத்தில் வந்தது கிடையாது. அந்த வரலாற்றை ஆதாரபூர்வமாக எழுதுவதற்காக வழி செய்வது தான் இந்த போன்ற தொல்லியல் ஆய்வுகள். இந்த தொல்லியல் ஆய்வுகளின் மூலம்தான் வரலாற்றை நாம் கட்டமைக்க முடியும். அந்த செயலை இந்த கீழடி செய்தது. ஏன்னா கீழடியில் வந்தப்போ நாங்கள் அகழாய்வு செய்யும் பொழுது என்கிட்ட பல பேர் கேட்குற கேள்வி, இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தான் கேட்பாங்க. அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. எல்லாருமே வருபவர்களுக்கெல்லாம் படித்தவர்களாக இருந்தாலும், பேராசிரியர்களாக இருந்தாலும், பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் கேட்கின்ற ஒரே கேள்வி, இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சிங்க. இது ஒரு ஆய்வு, அவ்வளோதான். ஏனென்றால் தொல்லியல் ஆய்வுகள் என்பது 2 வகைப்படும். ஒன்று ஆக்சிடென்டல் டிஸ்கவரின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் எங்கேயாவது தோண்டுவாங்க, ஏதாவது வீடு வானம் தோண்டுவாங்க, ஏதாவது ஒன்று தோண்டுவாங்க, திடீர்னு ஏதோ ஒன்று கிடைக்கும். அது கிடச்சோடனே அதுக்கு அடுத்த நிமிஷம் கலெக்டரோ தாசில்தாரோ போய் நின்ன பிறகு அந்த இடத்த இது பண்ணி சீஸ் பண்ணி அந்த இடத்துல ஆய்வு செய்ய ஆரம்பிப்போம். அப்படி ஆய்வு செஞ்சு கிடைக்கிறது தான் நம்முடைய பழம்பெருமை. ஏனென்றால் இதே மாதிரி தான் நாங்கள் கலாய்வு பண்ணும் பொழுது தேனூரில் 2009 ஒரு மரம் விழுந்துருச்சுன்னு அங்கே ஒரு சின்ன முட்டி கிடச்சிது. அந்த முட்டியில் ஒன்றும் இல்லை, தங்கம் இருந்தது. அந்த தங்கம் இருந்தது. தங்கம் கிடச்சது யாருக்குமே தெரியல. ஊர்க்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஊர்க்காரங்க எடுத்துகிட்டு போனதை ஊர்க்காரங்களே போட்டு கொடுத்து அப்புறமேலு போலீஸும் என்டையர் ஃபோர்ஸும் அந்த தேனூர் சீஸ் பண்ணி தேனூரை பிடிச்சி ஒவ்வொரு வீட்டாக சர்ச் பண்ணி எடுத்தப்போ 750 கிராம் தேனூர் தங்கத்தை எடுத்தாங்க. தங்கத்தை எடுத்து கூட அவர்கள் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துக்கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் மதுரையில் வச்சுட்டாங்க. 2009 2013 வரை யாரும் பார்க்கல. தங்கம் தானே பிடிச்சிருக்கோன்னு வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த தங்கத்தை ஆய்வு செய்யணும்னு கேட்டோம். அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்போ இவர் இருந்தார், சுப்பிரமணியன் இருந்தார். சார், நாங்கள் யாருக்குமே கொடுத்ததில்லை, நாங்கள் டைரக்டராக வந்திருக்கேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் பெர்மிஷன் வாங்கி அந்த தங்கத்தை ஆய்வு செய்யும் பொழுதுதான் கிடைத்தது எங்களுக்கு தகவல். அந்த தங்கக்கட்டியில் தமிழ் எழுத்தால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். எங்களுக்கு தங்கம் முக்கியம் கிடையாது. உலகத்திலே ஒரு மொழிக்கான எழுத்து தங்கக்கட்டிகளில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை கைப்பற்றி வைத்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் தெரியாது, அங்கே போய் பிடிச்சிட்டு வந்த போலீஸ்காரங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கு அது தங்கமாகத்தான் தெரியும், மக்களுக்கு தங்கமாகத்தான் தெரியும். எங்களை போன்ற தொழிலாளர்களுக்கு தெரிந்தது அது தமிழின் பெருமை என்பது தான், வேற ஒன்றும் கிடையாது. எந்த எழுத்தும் கிடையாதுங்க உலகத்தில், எந்த எழுத்தும் தங்கத்தில் கிடையாது. ஆனால் தங்கக்கட்டியில் தன்னுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கான். போகுயி ஏ குன்றி கோதை என்ற ஒரு பெண்ணின் பெயரை எழுதியிருக்கான். அப்படி 7 கட்டிலையும் ஒரே மாதிரி பேர் எழுதி வச்சிருக்கான். நான் சொன்னேன், எங்களுக்கு தங்கம் முக்கியம் இல்லை, நீங்கள் எவ்வளோ கிராம் பிடிச்சிங்கிறதா எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு முக்கியம் அந்த 7 கட்டிகளில் பேர் இருக்கு இல்லைங்க, அதுதாங்க முக்கியம். அதுதான் எங்களுக்கு வேண்டும். அதுதான் வரலாற்று தொன்மை. இந்த வரலாற்று தொன்மைகளைத்தான் நாம் தோண்டி எடுக்க வேண்டும். எவ்வாறு நாம் தோண்டி எடுக்கிறோமோ அந்த வரலாற்று தொன்மைகள் வரலாற்று உண்மைகளை பேசி கொண்டிருக்கும் என்பது தான் என்னுடைய சொல்கின்ற ஒரு செய்தி. இன்னைக்கு கூட நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது பொருந்தலை பற்றி கேட்டாங்க. பேராசிரியர் ராஜன் தான் அதை அகழாய்வு பண்ணியிருந்தார். நான் சொன்னேன், பொருந்தல் ஆய்வு பண்ணாருங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுகள் பண்ணார், 2-3 குழி போட்டார். ஒரு புதைப்பிடம், மிக அருமையான ஒரு புதைப்பு சடங்கு முறை அவர் எடுத்திருந்தார். அதில் பார்த்திங்கன்னா
கார்னிலியன் மணிகள் கிட்டத்தட்ட 1000 மணிகள் கிடைத்தது ஒரு புதைக்குழியிலே. அது மிக முக்கியமான இடம். அதை பற்றி ஆய்வு செய்யணும்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம பேகன் வாழ்ந்த குதிரைமலை பகுதி. என்றைக்குமே அதை நம்ம ரிலேட் பண்ணுறதே கிடையாது. பொருந்தலில் கிடச்சது இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சின்னு வச்சுடுறோமே தவிர, அந்த பழனி மலைக்கும் குதிரைமலைக்கும் நடுப்பட்ட பகுதி தான் நம்ம பேகனுடைய பகுதி. சங்ககால கடையேழு வள்ளல்கள் ஒருவனான பேகனுடைய பகுதி, பேகனுன் வாழ்ந்த பகுதி, அவனுடைய அரசாண்ட பகுதி. அந்த பகுதியில் இது போன்ற ஒரு புதைக்குழி கிடைத்துள்ளது. அந்த புதைக்குழியில் கிடைத்துள்ள அந்த பானையில் இருந்த அந்த மணிகள், விலையுறந்த மணிகள், கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான், குஜராத்லேருந்து அந்த மணிகள் கொண்டு வரப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றால் எவ்வளவு தொலைநோக்கு தொடர்புகள் அவர்கள் வைத்திருப்பார்கள் என்ற செய்தியை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இலக்கியத்தோடு ஒப்பிடாத காரணத்தினால்தான் இந்த சிக்கல் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பொருந்தல் தான் முதல்ல சயின்டிஃபிக் டேட் கொடுத்த இடம் தமிழுக்கு. நமக்கு சொல்லுவோம், கல்வெட்டில் கிடச்ச புலிமான் கொம்பை, தாதப்பட்டி என்ற கல்வெட்டுகள் தான் தமிழியை பின்னோக்கி சென்றன என்று நாம் இன்று தமிழி என்று தான் அழைக்கிறோம். தமிழ் பிராமி என்று அழைப்பதில்லை. தமிழி என்ற அந்த எழுத்தை பின்னோக்கி சென்ற இடம் புலிமான் கொம்பை, தாதப்பட்டியாக இருந்தாலும் ஒரு அறிவியல் முறையில் தமிழி என்ற எழுத்தை நிரூபித்த இடம் பொருந்தல், முதல் இடம் பொருந்தல். அங்கு அந்த பானையில், அவர்கள் அகழ்வெடுத்த பானையில் கிடைத்த நெல்மணிகள் கிமு 450 என்று சொன்னது. அந்த 450 சொன்ன இடம்தான் முதலில் தமிழுக்கு 450 என்று நாம் இடத்துக்கான தேதியை கொடுத்தோம். ஆனால் இன்று அது கிமு 700க்கு சென்று விட்டது. என்னை போன்ற ஆய்வாளர்கள் சொல்வது இன்னும் பின்னோக்கி செல்லும் என்பதுதான் எங்களுடைய ஆழமான கருத்து. நாங்கள் 800 700 600 நின்றுவிடப் போவதில்லை. அது இன்னும் பின்னோக்கி செல்லும். என்றால் மிகச் சிறந்த ஒரு மொழி, ஒரு பழமையான ஒரு மொழி எப்படி உருவாகிருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மொழி இன்னும் ஒரு நாளில் உருவானதா? கிடையவே கிடையாது. மொழிங்கிறது ஒரு நாளில் உருவானது கிடையாது. இந்த மனித இனம், நாம் இந்த நிலைமைக்கு ஒரு மனிதன் ஹோமோ சேப்பியனாக இருக்கிறோம் என்றால் 45 லட்சம் 45 லட்சம் ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது. 45 லட்சம் ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது இன்றைய மனிதனாக நாம் பரிமாண வளர்ச்சி அடைவதற்கு. அப்போ ஒரு மொழி எத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கும்? அதை சிந்திக்க வேண்டும் நாம். ஏனென்றால் ஒரு மொழி என்பது ஒரு ஒளியின் வடிவம். அந்த ஒளியின் மூலம்தான் ஒரு மொழி ஏற்படுகிறது. அந்த மொழிக்கான எழுத்துக்கள் அவர்கள் தனித்துவம் படுத்துகிறார்கள். அந்த மொழிக்கான எழுத்துக்கள் பரவலாக்கல் வேண்டும். பரவலாக்கல் போலுதான் அந்த கல்வி பரவலாக்கல் முறையில் அந்த எழுத்துக்கள் அனைவருக்கும் புரியும். அந்த எழுத்துக்கள் பிறப்பிடமாக அந்த தமிழகம் இருக்கிறது என்பதுதான் இன்னைய செய்தி. நம்ம இந்தியாவிலே பானை பொறுப்புகளில் எழுத்துக்கள் கிடைக்கின்ற இடம் தமிழ்நாடு மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. நீங்கள் ஆந்திராவில் மேக்சிமம் நெல்லூர் மாவட்டத்தில் கொட்டி பொருளுங்கிற இடத்தை தாண்டி போனீங்கன்னா கிடைக்காது. அதுக்கு மேலே போனால் அந்த பானை பொறிப்புகளில் எழுத்துக்கள் கிடைக்காது. பானை பொறிப்புகளில் எழுத்துக்கள் கிடைக்கின்ற ஒரே இடம் தமிழகம். கிட்டத்தட்ட இதுவரை 1600 பானை பொறிப்பு எழுத்துக்களை நாம் தமிழகத்தில் எடுத்துள்ளோம். அனைத்தும் பெயர்கள் தான். ஒரு அரச சாசனமோ அரச கருத்துக்களோ கிடையாது. அனைத்தும் பெயர்கள் தான். பெயர்களை எழுதியவன் பாமரன் தான், வேற யாருமே கிடையாது. ஏனென்றால் ஒரு அரசன் ஒரு பானை ஓட்டில் எழுதுவதற்கான எந்த அவசியம் இருக்காது. நம்முடைய முன்னோர்கள், இதற்கு முன்னால் இருந்த அறிஞர்கள் சொல்லுவது, நாம் அசோகனுடைய பிராமியிலிருந்து தான் கடன் வாங்கினோம் நம்முடைய எழுத்தை. அந்த எழுத்தை கடன் வாங்கி நாம் இங்கு பயன்படுத்தினோம் என்று சொல்கிறோம். அசோகனுடைய எழுத்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்டு ஃபார்ம், ஒரு வளர்ந்த ஒரு நிலையில் ஒரு எழுத்து. என்னைக்காவது வளர்ந்த நிலையில் இருந்த எழுத்து பிரிமிட்டிவ் எழுத்துக்கு போகுமா? என்றைக்குமே வளர்கின்ற முறையிலிருந்து தான் வளர்ந்த முறை வருமே தவிர வளர்ந்த முறையிலிருந்து வளர்கிற முறைக்கு போகாது. நம்முடைய எழுத்துக்கள் அனைத்தும் பிரிமிட்டிவ் லெட்டர்ஸ். அவங்களுக்கு 4 கா தேவைப்பட்டது, அவங்க 4 கா உருவாக்கிக்கிட்டாங்க. 4 சா தேவைப்பட்டது, 4 சா உருவாக்கிட்டாங்க. 4 டா தேவைப்பட்டது, 4 டா உருவாக்கிக்கிட்டாங்க. நமக்கு தேவையே இல்லை. ஒரு காலம் 4 கா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், காக்கா காகா நம்ம ஒரே இதில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அந்த ஒரு செயல் இங்கு பிரிமிட்டிவ் லெவலில் இருந்தது. அதுவும் பானை ஓடுகள் இருந்தது. அவருடைய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு பெரிய பெரிய கல்வெட்டுகளாக இருக்கும்.
அரசனுடைய ஆணை வெளியிட்டுள்ளான். அந்த ஆணையை யாராவது வரைந்துள்ளார்கள், எழுதியுள்ளார்கள். அதை செதுக்கி அதை ஆணையாக மக்களுக்கு பரப்பி உள்ளான். அதுவும் அசோகன் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயரை கூட என்றைக்கும் குறிப்பிடலைங்க. எந்த கல்வெட்டிலும் தன்னுடைய பெயரை அவன் குறிப்பிடாதவன் தான் அசோகன். அவன் தன்னுடைய பெயரை தேவனாம்பிய பியதசி என்று தான் குறிப்பிட்டானே தவிர தான் அசோகன் என்ற பெயரை குறிப்பிடவில்லை. அசோகன் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கிடைத்த இடமும் நம்முடைய தென்னிந்தியாவான நம்ம சன்னதி என்ற இடம்தான். கர்நாடகாவில் சன்னதின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கிடைத்த ஒரு ஸ்தூபத்தில் பார்த்தீங்கன்னா அசோகனுடைய பொறிப்பும் உருவப் பொறிப்பும் ராயா அசோகாங்கிற ஒரு வார்த்தை தான் இன்றைக்கே இந்தியாவில் தென்னிந்தியாவில் தான் அசோகனை பற்றி சொல்கிற ஒரே ஒரு கல்வெட்டு கிடைக்கிற இடம் தென்னிந்தியா தான். அந்த அசோக மன்னனே அந்த கல்வெட்டு எழுத்துக்களை உருவாக்கினான். அவன் காலகட்டத்தில் தான் அந்த கல்வெட்டு எழுத்துக்கள் உருவாகி இருந்தன. அதைத்தான் நாம் கடன் வாங்கி நாம் நமக்கு மொழிக்கு பயன்படுத்தினோம் என்று பல அறிஞர்கள் இதுநாள் வரை சொல்லி வந்தார்கள். ஆனால் இன்றைய நம்முடைய கல்வெட்டாளர்கள் அந்த கருத்தை மறுதளித்துள்ளனர். இல்லை, இந்த எழுத்து வடிவம் இந்த தமிழக பகுதியில் தான் தோன்றியுள்ளது. தமிழக அகழாய்வுகள் தான் அதை நிரூபித்துள்ளன. தமிழகத்தில் நடைபெற்ற பானை ஓடுகளிலே அதிகம் பானை ஓடுகளை சுமந்து கொண்டு எழுத்துக்களை சுமந்திருக்கும் கொடுமணல். கொடுமணலில் மட்டும் 500 பானை ஓடலை கிடச்சிருக்குங்க. யாருக்குமே தெரியாது. கொடுமணலில் மட்டும் 500 பானை ஓடுகளில் தமிழி பொறிப்புகள் கிடைத்துள்ளன. ஏனென்றால் ஒரு வணிகத்தில் சிறந்த ஒரு நகரமாக இந்த கொடுமணல் இருந்துள்ளது என்பதுதான் நம்ம செய்தி. இங்கிருந்து பல பொருட்கள் தயாரிக்கப்பட்டு உலக சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. அப்பொழுது இங்கு பல நாட்டு மக்கள் இங்கு வந்துள்ளதற்கான ஆதாரங்கள் அந்த பானை பொறிப்புகளில் நமக்கு கிடைக்கின்றன. 1600 பானை பொறிப்புகளில் 500 பானை பொறிப்புகள் கிடைக்கின்ற இடம் கொடுமணல். அப்போ தமிழ்நாட்டில் இந்த எழுத்துக்கள் தோன்றியுள்ளன. இந்த எழுத்துக்கள் தான் அவர்கள் கடன் வாங்கி அவருடைய மொழிக்கு பயன்படுத்தியுள்ளார் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இன்னைக்கு இருக்க தொழிலாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். தமிழின் பிறைப்படம் தமிழ் மொழி என்று தமிழி எழுத்து என்று தான் அதை அழைக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். தமிழ் பிராமி என்று அழைக்கக்கூடாது, அதை தமிழி என்று தான் அழைக்க வேண்டும். இந்த தமிழி எழுத்து தான் இன்று இந்தியாவில் உள்ள அனைத்து எழுத்துக்களுக்கும் தாய் எழுத்தாக விளங்குகிறது. அதுதான் கருத்து. ஏன்னா இந்த எழுத்து எழுதுக்கு தான் பிராகிருதம் எழுதுகிறாங்க. முதல் நூற்றாண்டில் உங்களுக்கு சமஸ்கிருதம் எழுதுகிறாங்க. சமஸ்கிருதமும் நம்ம பிராமிங்கிற எழுத்தில் தான் முதல்ல எழுதப்பட்டது. எழுதப்பட்ட இடமும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கௌசந்தி அத்திப்பாடாங்கிற இடத்துல தான் அந்த முதல் கல்வெட்டே கிடைக்கிது. சமஸ்கிருதத்துக்கான முதல் கல்வெட்டு கிடைக்கிறது அத்திப்பாடாங்கிற இடம். கிபி 1ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட எழுத்து இந்த பிராமி எழுத்து, நம்முடைய தமிழி எழுத்து தான். தமிழி எழுத்து தான் கடன் வாங்கி அவர்கள் பிராமி எழுத்து சமஸ்கிருதமாக எழுதி உள்ளார்கள், பிராகிருதமாக எழுதி உள்ளார்கள். அந்த ஒரு கருத்தாக்கம் என்று நாம் நிலவி கொண்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான இங்கே பிரச்சனை. ஏனென்றால் தமிழகத்தில் பல கண்டுபிடிப்புகள் நாம் சரியாக நெறிமுறைப்படுத்தி நாம் அதை உலகத்திற்கு சொல்லவில்லை. சொல்லாத காரணத்தினால இன்னைக்கு நம்ம நார்த்தும் சவுத்தும் சண்டை போடுற மாதிரி நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். ஏன்னா இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இந்த பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் பல கலாச்சாரங்கள் உருவாகி உள்ளன. முதல் நதிக்கரை நாகரிகமாக கருதப்படும் சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்த பிறகு நாம் வரலாற்றில் கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், 2வது காலகட்ட நகர நாகரிகம் முழுவதும் கங்கை சமவெளியில் தான் ஏற்பட்டது என்ற செய்தியை நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். இன்று வரை நாம் பாடப்புத்தகங்களில் அதுதான் சொல்லிக் கொண்டு வருகிறோம். இன்னைக்கு வரையும் பாடப்புத்தகத்தில் 2வது அர்பனைசேஷன்னா உங்களுக்கு, 2nd அர்பனைசேஷன்னா உங்களுக்கு கங்கை சமவெளியில் நடந்த 16 மக ஜனபதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் தான் நகரமயமாக்கல் ஏற்பட்டது. அதற்கு பின்னால் தான் சங்ககாலம் என்பது கிமு 300 கிபி 300 ஒரு காலம் கொடுத்துருக்கோம். யாருக்குமே தெரியாது எப்படி கிமு 300 கிபி 300 வரை நாம் அந்த காலத்தை கொடுத்தோம் என்று. கேட்டால் இலக்கியத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட காலம் என்று சொல்கிறார்கள். இலக்கியத்தில் எந்த காலமும் இதுவரை சொல்லப்படவில்லை. எந்த புறநானூற்றிலும் எடுத்துங்க, அகநானூர்லையும் எடுத்துங்க, இது இந்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியம்னு எந்த குறிப்பும் கிடையாது. ஆனால் அகப்பொருள் சான்றுகளை வைத்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது 600 ஆண்டு காலம்தான் இருக்கும் என்று. இல்லை என்பது தான் எங்களுடைய கருத்து. இல்லை, நாம் சரியாக ஆய்வுகளை நாம் மேற்கொள்ளவில்லை. வட இந்தியாவில் மேற்கொண்ட ஆய்வுகளைப் போல நாம் தென்னிந்தியாவில் ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லை.
அந்த ஆய்வுகளை நாம் முன்னெடுப்பு செய்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய மொழியின் பழமையை நாம் எப்பொழுதோ பின்னோக்கி கொண்டு போயிருக்க முடியும். அந்த ஆய்வுகள் இப்பொழுது தொடங்கி உள்ளன. அந்த ஆய்வுகள் இப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக இன்று நம்முடைய பழமை பெருமையை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு வந்த ஒரு கான்ட்ரவர்சி, நீங்கள் எப்படி 800 பிசி கொடுத்தீங்கிறது தான் என்னோட கேள்வி. 800 பிசி நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? 300 பிசி தான் உங்களுக்கு சங்க மேஜ். நான் சொல்கிறேன், ஏனென்றால் நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் புதைப்படத்தை தான் நம்ம தோண்டியிருக்கோம். மெகலித்திக் பரியல்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா அந்த புதைப்பிடங்கள் கிடைக்கும். பல வடிவங்களில் கிடைக்கும். பல வடிவங்களில் அந்த புதைப்பிடங்கள் கிடைக்கும். குறிப்பாக முதுமக்கள் தாலியாக கிடைக்கும், கல்வட்டமாக கிடைக்கும், கல் பதுக்கையாக கிடைக்கும், இன்றும் கல் குத்துக்கல்லாக கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குமரிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த ஈரோடு பக்கத்தில் அந்த குமரிக்கல் தான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே உயரமான குத்துக்கள். அது ஒரு பரியல், அது ஒரு பேட்டர்ன். இந்த பரியல் பகுதிகள் தான், அந்த புதைப்படங்களை தான் நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோமே தவிர அந்த புதைப்படத்தை தவிர்த்து நம்ம எந்த ஆய்வும் நம்ம செய்யலை. ஆனால் நாங்கள் கலாய்வு மேற்கொள்ளும் பொழுது ஒரு கேள்வியை எழுப்பினோம். புதைப்படங்கள் இருக்கின்றன, அந்த புதைப்படங்களை உருவாக்கியவர்கள் வாழ்ந்த மனிதர்கள் தான். எந்த ஒரு மனிதன் நிலையாக வாழ்கிறானோ அவன்தான் புதைப்படத்தை ஏற்படுத்துவானே தவிர நாடோடியாக இருக்கிற எவனும் புதைப்படத்தை ஏற்படுத்த மாட்டான். ஏற்படுத்த முடியவே முடியாது. அவனுக்கு தேவையில்லை புதைப்படம். அவன் ஒரு இடத்துல நிரந்தரமாக இல்லை. நாடோடியாக இருக்கிறவன் ஒரு இடத்துல நிரந்தரமாக இல்லாதவன், அவனுக்கு புதைப்படமே தேவையில்லை. புதைப்படம் என்று வரும் என்றால் ஒருவன் என்று நிலையாக ஒரு இடத்தில் இருக்கிறானோ அவனுக்குத்தான் அந்த புதைப்படம் தேவை. அப்பொழுது கண்டிப்பாக புதைப்படம் இருக்கிறது என்றால் வாழ்விடப்பகுதிகள் இருக்கும். அந்த வாழ்விடப்பகுதியில் நாம் தேட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் என்னுடைய சின்ன குழு தேடியது. அதில் கிடைத்தது தான் கீழடி. வாழ்விடப் பகுதியில் தமிழ்நாட்டில் உள்ளன. வாழ்விடப் பகுதியில் நாம் ஆய்வு செய்யவில்லை. வாழ்விடப் பகுதியில் ஆய்வு செய்தால் ஒழிய நம்முடைய வரலாற்றை கட்டமைக்க முடியாது. ஏனென்றால் புதைப்பிடங்கள் ஒரு சடங்கு முறையைத்தான் எடுத்து கூறும். அது ஒரு மனிதனுடைய இறுதிக்கால சடங்கு முறையைத்தான் எடுத்து கூறுமே தவிர ஒரு வாழ்வியல் முறையை எடுத்து கூறுவத வேண்டுமென்றால் வாழ்விடத்தை நாம் அகலாய்வு செய்ய வேண்டும். வாழ்விடத்தை அகலாய்வு செய்யும் பொழுது கிடைக்கின்ற தரவுகள் அந்த வாழ்விட கோட்பாட்டை நமக்கு முழுமையாக விளக்கும். எவ்வாறு இந்த ஒரு இடம் தோன்றியது, என்று இது நகரமாக மாறியது, எத்தனை ஆண்டுகள் இது நகரமாக இருந்தது, அதற்கு பின்னால் எவ்வாறு இது அழியத் தொடங்கியது என்ற செய்தியை தான் கீழடி எடுத்து சொன்னது. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் அந்தபடி இந்த மாதிரி எந்த ஒரு அகலாய்விலும் எடுத்து சொல்லப்படவில்லை. அரிக்கமேட்டு அகலாய்விலும் எடுத்து சொல்லப்படவில்லை. காவேரி பூம்பட்டின அகலாய்வும் எடுத்து சொல்லப்படவில்லை. ஆதிச்சநல்லூர் நீங்கள் எடுத்து சொல்ல முடியாது. சிவகலையிலும் நீங்கள் எடுத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அதெல்லாம் புதைப்பிடங்கள். புதைப்பிடங்கள் என்பது ஒரு வாழ்விடத்தின் ஒரு பகுதி. வாழ்விடத்தின் ஒரு பகுதியை நாம் பெரும்பாலும் தோண்டியுள்ளோமே தவிர வாழ்விடத்தை நாம் தோண்டவில்லை. அந்த வாழ்விடத்தை தோண்டுகின்ற முயற்சியை நாம் கீழடியில் மேற்கொண்டோம். அது இன்று நம்முடைய வாழ்விட காலகட்டத்தை எடுத்து சொல்கிறது. அது கிட்டத்தட்ட கிமு 800 இந்த வாழ்விடம் தோன்றி இருக்க வேண்டும். கிபி 300 வரை இந்த வாழ்விடம் இருந்திருக்க வேண்டும். ஒரு 1500 ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டும் என்பதை முறையாக அறிவியல் ரீதியாக கணக்கிட்டு சொல்கிறது. அதுதான் இப்போ கான்ட்ரவர்சி. அறிவியல் ரீதியில் செஞ்சீங்கன்னா, அறிவியல் ரீதியாக செஞ்சிருக்கேன். நான் செய்தது தவறு என்றால் நீங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் நான் செய்த ஒரு ஆய்வை நீங்கள் திருத்துங்கள் என்றால் என்னால் திருத்த முடியாது. நான் செய்த ஆய்வு, அது என்னுடைய குழுவின் ஆய்வு, கண்டுபிடிப்பு, அறிவியலோடு ஒத்துப்போன ஆய்வு. இத்தனை காரணங்களால் இந்த ஆய்வு எடுக்கப்பட்டது. இது ஏன் இந்த ஆய்வு செய்யப்பட்டது, எவ்வாறு இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த முறையில் அகலாய்வு செய்தோம், அதில் கிடைத்த தரவுகள் என்ன, ஒவ்வொரு மண்ணடுக்கிலும் இந்த தரவுகள் என்ன சொல்கின்றன, அந்த வளர்ச்சி எவ்வாறு இருந்தது, இதற்கு முக்கிய காரணியாக எவை இருந்தன, எந்த கால்நடைகள் இருந்தன, எந்த தாவரங்கள் இருந்தன, அத்தனையும் பகுப்பாய்வு செய்து ஒரு அறிக்கையை நாங்கள் தயாரித்துள்ளோம். அந்த தயாரித்த அறிக்கையை மாற்ற சொன்னால் என்னால் மாற்ற முடியாது. அதுதான் என்னுடைய கடைசி முடிவாக நான் சொன்னேன். ஏனென்றால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் மறுபடியும் ஆய்வு செய்யுங்கள். செய்தாலும் அதே முடிவுகள் தான் அங்கே வரும். அதில் எந்த மாற்றமும் வராது. அதுதான் இன்று 10 ஆண்டுகளாக தமிழக தொல்லியல் துறை செய்து கொண்டிருக்கிறது. அதைவிட அதிகமாக பல எச்சங்களை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு நம்முடைய தமிழக முதல்வருக்கு நாம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும்.
அகலாய்வுகள் செய்ய செய்ய பல புதிய கண்டுபிடிப்புகள் செய்ய செய்ய புதிய தரவுகள் நமக்கு புதிய வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்லும். கீழடியில் 110 ஏக்கர் கொண்ட இடம் வெறும் 2% தாங்க நாங்கள் செஞ்ச 2 வருஷம். 2% செய்யப்பட்ட ஆய்வு இன்று உலகத்தில் பேசுபொருளாக இருக்கு. 2% ஆய்வு 1650 சதுர மீட்டர் தான் செஞ்சுருக்கோம். 1% கூட கிடையாது ஆக்சுவலி கணக்கு போட்டோம்னா. அவ்வளோ தரவுகளை நமக்கு கொடுத்துள்ளன. அந்த 110 ஏக்கரில் நாம் ஒரு 10%, 20% அகலாய்வு செய்தால் இன்னும் நம் பழம்பெருமையை கொண்டு செல்லும் என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான ஒரு கருத்தாக நாங்கள் இங்கே சொல்ல விரும்புகிறோம். வரலாறு என்பது புதிய புதிய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் அமைய வேண்டும். வரலாறு என்பது என்றைக்குமே ஒரு ஸ்டாட்டிக் கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்கோம் அது ஒரு நிலையானது. ஏனென்றால் சிந்து சமவெளி நாகரிகம் வந்துவிட்டது, அதுக்கு பின் வேதகால நாகரிகம், அதுக்கு பின் அசோகர், அதுக்கு பின் ஹர்ஷர், அதுக்கு பின் குப்தர். அது கிடையாது வரலாறு. புது புது தரவுகள் வரும் பொழுது நம்முடைய வரலாறு முன்னோக்கி போகத்தான் செல்லும். அது அந்த உண்மையை உலகம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த உண்மையை ஒத்துக்கொள்கின்ற செயலில் தான் இந்த கீழடி ஆய்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இன்று பேசி கொண்டிருக்கிறோம். இது போன்ற நகரங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா எங்களுடைய குழு பார்த்தீங்கன்னா அந்த வைகை நதி முழுவதும் பயணித்தோம். ஏன்னா நாங்கள் வட இந்தியாவில் ஹரப்பா மோந்தரா என்ற இடங்கள் இழந்த காரணத்தினால் பல ஆய்வுகள் நடைபெற்றன. அதேபோல் தென்னிந்தியாவிற்கென்று ஒரு அகழாய்வு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டதே 2001 தாங்க. 2001க்கு முன்னாடி ஒரு அகழாய்வு பிரிவுங்கிறது தென்னிந்தியாவுக்கே கிடையாது. 2001 தான் ஒரு அகழாய்வு பிரிவு ஏற்படுத்துகிறாங்க. 2001லேருந்து 2010 வரை அந்த அகழாய்வு பிரிவு வேலை நடைபெறவில்லை. 2010 கர்நாடகத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் வந்தார், எனக்கு முன்னால் இருந்தவர். அவர் கர்நாடக மாநிலத்தில் ஒரு இடத்தை ஆய்வு செய்தார். அதற்கு பின்னால் நான் 2013 வந்த பிறகு நாம் தமிழக பகுதியில் நாம் ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் நோக்கில் தான் நாங்கள் அந்த வைகை நதியை செலக்ட் பண்ணோம். என்னை கேட்பீங்க, ஏன் வைகை நதி எடுத்தீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. வந்த கேள்வி, ஏன் வைகையை எடுத்தீங்க? பல நதிக்கரைகள் இருந்தாலும் வைகையை நீங்கள் ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்பாங்க. ஏன்னா வைகை என்ற ஒரு நதி சங்க இலக்கியங்களால் போற்றப்பட்ட ஒரு நதி. மற்ற நதிகள் போற்றப்பட்டிருந்தாலும் குறிப்பாக வைகை நதி தான் பெரும்பகுதி போற்றப்பட்டிருக்கிறது. அந்த நதி எதையோ சுமந்து கொண்டிருக்கிறது, பல தொல்லைச்சங்களை சுமந்து கொண்டிருக்கிறது, வெளியில் சொல்ல முடியாமல். அதன் காரணமாகத்தான் அந்த நதியை நாங்கள் எடுத்தோம். குறிப்பாக மதுரையை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். மதுரையை பற்றி ஆய்வு செய்வதற்கு எங்கேயும் மதுரையில் ஆதாரமே கிடையாது. மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயிலில் கிடைக்கின்ற மிகவும் பழமையான கல்வெட்டுன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு தான் மிக பழமையான கல்வெட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு கூட மதுரை கோயிலில் கிடையாது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்கலாம், அப்போ 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மதுரை இருந்திருக்கா இல்லையாங்கிற கேள்வியே நமக்கு வரும். என்றால் 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் எந்த கல்வெட்டும் கிடையாது. ஆனால் மதுரையின் பெருமையை மதுரையை சுற்றியுள்ள 24 கல்வெட்டுகள் பேசுகின்றன. சமணப்படுக்கையில் இருக்கின்ற 24 கல்வெட்டுகள் பேசுகின்றன மதுரை ஒரு பழமையான நகரம் என்று. அதுவும் குறிப்பாக 2500 ஆண்டுகளாக மதுரை என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளதாக 2 கல்வெட்டு சொல்லுது. அழகர்மலை கல்வெட்டு சொல்லுகிறது, மேட்டுப்பட்டி கல்வெட்டு சொல்கிறது. இது மதுரை என்று அழைக்கப்பட்ட இடம். அந்த மதுரையில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த கல்வெட்டை அடித்துள்ளார்கள், அவர்கள் தான் சமணத்திற்கு அந்த பாலிகளை செய்து கொடுத்துள்ளார்கள் என்ற செய்தியை சொல்கிறது. அவ்வளவு பழமையான அந்த மதுரை நகரம், மதுரைக்கான ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தினால்தான் அந்த வைகை நதி முழுவதையும் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். வைகை நதி முழுவதையும் ஆய்வு மேற்கொண்டு பல தரவுகளை சேகரித்து பல இடங்களை கண்டுபிடித்து அதில் ஒரு இடமாக கீழடியை தேர்ந்தெடுத்து நாங்கள் தேர்வு செய்தோம். அதன் மூலம் வந்தது தான் இந்த கீழடி. கீழடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தென்னை மரங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த தென்னை மரங்கள் தான் அந்த கீழடியை காப்பாற்றின இடம். இல்லைன்னா இன்றைக்கி அந்த கீழடி மண்ணெல்லாம் எல்லா வீட்டு செங்கலாக இருக்கும். இன்னும் செங்கல் சூளைகள் தான் இருக்குது. அந்த தொல்லியல் மேட்டை சுற்றி செங்கச்சூளைகள் தான் இருக்குது. ஏனென்றால் அந்த தென்னை மரங்கள் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடப்பட்ட மரங்கள். ஏனென்றால் அந்த கலாய்வு மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் பாலசுப்ரமணியன் என்ற ஒரு ஆசிரியை சந்திக்க நேர்ந்தது. அவர் அந்த பள்ளியின் வரலாற்று ஆசிரியராக இருந்தவர். இன்று ஓய்வு பெற்று 85 வயது நிறைந்தவராக இன்னும் சிலைமான் என்ற இடத்தில் வாழ்ந்து வருகிறார்.
அவரை நாங்கள் கலாய்வு செய்யும்போது சந்தித்தோம். அப்போ அவருக்கு அவர் தொல்லியலில் ஈடுபாடு கொண்டவர், அவர் தொல்லியலில் ஈடுபாடு கொண்டவர். அவருடைய பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய தோட்டத்தில் கிணறு தோண்டும் போது கிடைத்த பொருட்களை அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பொருட்களை அவர் அப்போதைய தமிழக தொல்லியல் துறையில் நாகசாமிக்கும் அனுப்புகிறாரு. அதே போல் மாவட்ட ஆட்சியர்கள்லாம் கொடுக்குறாங்க. அவர்கள் பார்த்து விட்டு சங்ககால பொருட்களாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்களே தவிர அதை தவிர மேலாய்வுகள் எதுவுமே செய்யவில்லை. அப்பொழுது அவை அனைத்தும் புஞ்சை காடுகள், மானாவரி காடுகள். மானாவரி காடுகளாக இருந்தால் அது புஞ்சை மேடு. அந்த புஞ்சை மேட்டில் பிற்காலத்தில் ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தென்னை மரங்கள் நடப்பட்டன. அந்த தென்னை மரங்களின் வயது இன்னைக்கு 35 to 40 வயசு இருக்கும், அவ்வளோதான். அந்த தென்னை மரங்கள் தான் அந்த தொல்லியல் மேட்டை காத்திருக்கின்றன. காத்திருந்த காரணத்தினால்தான் எங்களுக்கு அந்த சொலையா அந்த தொல்லியல் மேடு கிடைத்தது. அதை தோண்டினோம், தோண்டி இன்று தமிழர்களின் பெருமையை அது பேசிக்கொண்டிருக்கிறது என்று உலகத் தமிழர் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நகர நாகரிகம் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் தோண்டிவிட்டது என்ற கருத்து இன்னும் பின்னோக்கி செல்லும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. ஏன்னா இன்னைக்கு இரும்பு காலம் பார்த்தீங்கன்னா கிமு 300 போயிட்டோம். இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழினம் என்பது இன்னைக்கு பெருமையாக உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இது நாள் வரையும் நம்ம ஏசியா மைனர் இருக்கிற அனட்டோலியாவில் தான் இரும்பு பயன்படுத்தப்பட்டது என்ற ஒரு கருத்தை நாம் சொல்லி வந்தோம். இல்லை, கிமு 300ஆம் ஆண்டு, இன்றையிலிருந்து ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னே இரும்பு இங்கு பயன்படுத்தியுள்ளோம். இரும்பை பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பத்தை அறிந்துள்ளோம் என்ற செய்தி இன்றைக்கு நமக்கு வந்துள்ளது. அது மிகவும் இன்றியமையாத செய்தி. அதை விட மிக முக்கியமானது நம்ம மேட்டூர் பக்கத்தில் இருக்க தெலுங்கானூர் தான் முக்கியம். தெலுங்கானூர் பற்றி யாருக்குமே தெரியாது. தெலுங்கானூரில் இருக்கிற எஃகு உற்பத்தியை எடுத்து சொன்ன இடம் தெலுங்கானூர். கிட்டத்தட்ட கிமு 1500இல் எக்கை கண்டுபிடித்து விட்டோம். இரும்பு கண்டுபிடிச்சா மட்டும் போதாதுங்க, எக்கு கண்டுபிடிச்சா மட்டும்தான் உறுதியான இரும்பு. எக்கு என்பது உறுதியான இரும்பு. அந்த உறுதியான எக்கு என்ற இரும்பை கண்டுபிடித்தவனே தமிழன். அதுவும் இந்த தெலுங்கானா பகுதியில் கிடைத்த ஆதாரங்கள் நமக்கு விளக்கி கொண்டிருக்கின்றன. அந்த எக்கைத்தான் அவன் என்ன பண்ணான், டெமாஸ்கஸ் ஸ்வாடுன்னு அனட்டோலியாவில் பயன்படுத்துகிறான். ஏசியா மைனரில் டெமாஸ்கஸ் ஸ்வாடு என்று இந்த எக்கின் தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதன் மூலம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம் அவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள், அவர்களிடம் நாம் கடன் வாங்கினோம் என்று தவறான செய்திகள், நம்முடைய தவறான புரிதலின் மூலம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்டுபிடிப்புகள் முறையாக நாம் நெறிப்படுத்தி சொல்லாத காரணத்தினால் இந்த தவறுகள் எல்லாம் நிகழ்ந்துள்ளன. இரும்பை கண்டுபிடித்தவனும் இவன்தான், எக்கை கண்டுபிடித்தவனும் இவன்தான். இதன் மூலம்தான் இந்த நாகரிகமே இங்கு உருவாகி இருக்கிறது என்பது தான் நாங்கள் எடுத்துக்கூறாக எடுத்து சொல்கிறோம். எக்கையும் இரும்பையும் கண்டுபிடித்து விட்டால் நகர நாகரிகம் தான் அடுத்த வளர்ச்சி. ஏனென்றால் அது ரெண்டும் தான் இந்த உலகத்திற்கு இன்று இவ்வளோ வளர்ச்சி அடைவதற்கு மிக முக்கிய கண்டுபிடிப்பாக உலகத்தில் கருதப்படுகிறது. இத்தனை சிறப்புமிக்க செய்திகள் நம்முடைய தொல்லியல் ஆய்வுகளில் உள்ளன. அந்த செய்திகளை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் பெரும்பாலான தொல்லியலாளர்களும் வரலாற்றாளர்களும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்வதில்லை. அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லாத காரணத்தினால்தான் இன்று நாம் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் தவிர்த்து என்னுடைய குழுவினருக்கு நான் உத்தரவிட்டிருந்தேன், வருகின்ற மக்களுக்கு தொல்லியல் ஆய்வுகளை பற்றி எடுத்து சொல்லுங்கள் என்னேன். அந்த எடுத்து சொன்ன காரணத்தினால்தான் இன்று கீழடி பேசப்படுகிறது. இல்லை என்றால் நானும் மற்றவர்கள் போல இருந்திருந்தால் கீழடியும் இந்த உலகத்திற்கு தெரிந்திருக்காது, தமிழரின் பெருமையும் உலகத்திற்கு தெரிந்திருக்காது. அதனால் தான் வேண்டுகோளாக விடுக்கிறேன், தங்களுடைய கண்டுபிடிப்புகளை தாராளமாக எடுத்து சொல்லுங்கள், உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் எடுத்து செல்வார்கள், நாங்கள் எடுத்து செல்லும். எங்களால் கண்டுபிடிக்கத்தான், நாங்கள் ஒரு ஆய்வாளர்கள், எங்களால் கண்டுபிடிக்கத்தான் முடியும். அதை நாங்கள் கண்டுபிடிப்பதை எடுத்து சொல்ல முடியும். அதை பல அறிஞர்கள் தான் எடுத்து செல்வார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சு வெங்கடேசன் போன்ற அறிஞர் தான் அதை எடுத்து சென்றார் என்று நான் சொல்லுவேன். அவருக்கு அந்த புரிதல் இருந்தது. பாலகிருஷ்ணன் என்ற ஐஏஎஸ் அதிகாரிக்கு புரிதல் இருந்தது. அதனால் தான் அவர் தான் எடுத்து சென்றவர். பாலகிருஷ்ணன் என்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒரிசாவிலிருந்து கேள்விப்பட்டு ஒடியாந்தினிடம் என் முழு நாளை அவர் தன்னுடைய அகலாய்வு குழியில் அமர்ந்து நான் எல்லா பொருட்களையும் ஒரு மிகவும் உணர்ச்சிகரமாக பார்த்து உணர்ந்தவர் அவர். அதே போல் சு வெங்கடேசன் போன்ற எழுத்தாளர்களும் அதே போல் அந்த மிக அருமையாக அந்த செய்திகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சென்றவர்கள். எங்களால் கண்டுபிடிக்க முடியும், எங்களால் எடுத்து செல்ல முடியாது,
உங்களை போன்ற அறிஞர்களும் எழுத்தாளர்களும் தான் அந்த கருத்துக்களை வெளி உலகத்துக்கு எடுத்து செல்ல முடியும். அந்த காரணத்தினால்தான் இன்று கீழடி என்ற செய்தி உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. பேசப்பட வேண்டும். பேசப்பட்டால்தான் தமிழரின் பெருமை உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும். அதை செய்கின்ற ஒரு பணியை செய்கின்றோம் என்ற ஒரு பணியாளனாகத்தான் இங்கு நான் பேச வந்துள்ளனே தவிர அதை கண்டுபிடித்தவன் என்ற முறையில் நான் இங்கு பேச வரவில்லை. நான் என்னுடைய பணியை செய்துள்ளேன். அது தமிழின் பெருமையை உயர்த்தியுள்ளது. அது போன்ற பணிகள் தமிழ்நாட்டில் இன்னும் பல நடைபெற வேண்டும். அவ்வாறு நடைபெற்றால் நம்முடைய பழமையை நாம் கண்டிப்பாக உயர்த்த முடியும் என்ற ஒரு செய்தியை இந்த கூட்டத்தின் மூலம் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.